श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தில் 29வது ஸ்லோகம். பிரகிருதேர் குணசம்மூடாः சஜ்ஜந்தே குணகர்மசு தானகிருஷ்ண விதோமந்தான் கிருஷ்ணவித் ந விஷாலயேத். பிரகிருதேர் குணசம்மூடாः சஜ்ஜந்தே குணகர்மசு தானகிருஷ்ண விதோமந்தான் கிருஷ்ணவின் ந விஷாலயேத் கிருஷ்ணவின் ந விஷாலயேத். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் பிரகிருத்தேகே மறுபடியும் இந்த பிரகிருத்தியோட அடிப்படையில் குணத்தில் குணசம்மூடாக குணத்தில் அறிவில்லாதவர்கள் இந்த பிரகிருத்தியில் இருக்கிறதுனால தான் சத்துவகுணம் ரஜஸு தமசு இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு தன்னை அவனே ஆட்படுத்துகிறது. பிரகிருதி இல்லைன்னா இதெல்லாம் இல்லை தான். ஆனால் பிரகிருத்தியில் இல்லாமல் எப்படி உயிர் வாழறது? பூமியில் இருந்து தான் ஆகணும். பிரகிருத்தியோட சம்பந்தம் இருக்கிறதுனால சில நேரத்தில் ரஜோகுணம் மேலே அதிகமாக இருக்கும், சில சமயத்தில் தாமச குணம் மேலோங்கி இருக்கும், சில நேரத்தில் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். இது என்னது? பிரகிருத்தியோட இயல்பு. இந்த பிரகிருத்தியில் இருக்கிறதுனால இந்த முக்குணங்களின் பாகுபாடு முக்குணங்களின் செயல்பாடு ஒரு மனிதனத்திலும் காண்பது இயல்புதான். குணகர்மசு குணத்தொழில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்கிறோம், குணம் பண்ணுறக்கூடிய அந்த தொழிலில் சஜ்ஜந்தே பற்றடைகின்றனர். சில நேரத்தில் நம்மளுக்கு எது பிடிக்கிறதோ அதுபோல் இருக்கணும்னு நினைக்கிறோம். அது தாமச குணமாக அதிகமாக இருக்கலாம், சிலப்போ ரஜோ குணம் அதிகமாக கூட இருக்கலாம். அந்த கிருஷ்ணவித்து அந்த குறைந்த அறிவினராகிய, அதாவது சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் புரிஞ்சிக்காம இல்லை அதில் குறைபாடு உள்ளவர்கள் எப்படி இருப்பான்னு கேட்டால் மந்தான். அதுபோல் மூடர்களை கிருஷ்ணவிது நிறைந்த அறிவினன் ந விஷாலையேத் நிலை கெடும்படி செய்யக்கூடாது. யாரோ ஒருத்தர் அறிவீனத்தினால சில தவறுகளை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அதெல்லாம் சரியாக புரிஞ்சிருதுன்னு வைங்க, அவன் எப்படியோ போயிட்டு வரான்னு அவன் நின்று இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அவனை நிறைந்த அறிவுள்ளவன் அவனை அப்படி கெட்டு போகிற மாதிரி விடாமல் அவனை நல்வழிப்படுத்தி திருத்தி, நீ செய்கிறது ரொம்ப தாமசமாக இருக்குது, இந்த தாமச குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, மந்தமான அறிவை வளர்த்துக்காத, சுறுசுறுப்பாயிரு, வேகங்களாக விஷயத்தை புரிஞ்சுக்கோ. அப்புறம் அறிவிலியாக இருக்காத, அறிவிலி ஒரு 10ஆம் நம்பர் வரைக்கும் இருக்குதுன்னு வைங்களேன். அறிவியலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னுக்கு கொண்டு வந்தோமான 1ஆம் நம்பர் அறிவுள்ளவன் 2ஆம் நம்பர் அறிவுள்ளவன்ற அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம். ஓவர் த பீரியட் இந்த அறிவிலியாக செய்யக்கூடிய செயல்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வந்தாலே, அதாவது அழுக்குலேருந்து மேலே வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், நல்ல இடத்துக்கு வர முடியும். அது எப்படி? ஒரு சகதி இருக்குது, சகதியில் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த ஜலம்லாம் தாண்டிட்டா இந்த சகதியை தாண்டி நல்ல ரோடுக்கு வரோம்னு சொன்னால் இந்த கொஞ்சம் தூரம் நடந்துக்கு வர பிடிக்கும். இந்த அழுக்கை தாண்டி மேலே வரச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் நல்ல இடத்துக்கு வரோம் இல்லையா? அது எப்படி நடைபாதையில் இவை ஏற்புடையதோ அதுபோலேயே வாழ்வென்ற ஆதாரத்திலையும் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால சில நேரத்தில் அறிவிலியாக நம்ம செயல்களை அறிவிலியாக செய்துன்னு இருக்கோம்னு சொன்னால் அதுலேருந்து மீண்டு வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரத்துக்கு அறிவுடன் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிறாரே, ஒரு ஞானவான்னு சொல்லிக்கிறானே ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணவித்துன்னு சொன்னால் இந்த செய்யக்கூடிய கிரியைகளை சிறப்பாக செய்யக்கூடியவன், அதாவது நிறைந்த அறிவினன் என்ன செய்யணும், ந விஷாலையேத் நிலை கெடும்படி விட்டுவிடக்கூடாது, நிலை கடும்படி செய்யக்கூடாது. அவனை என்ன பண்ணணும், திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இந்த கருத்தை தான் நம்மளுடைய ஜெகதாச்சாரியர் ராமானுஜர் எப்படி சொல்லியிருக்கார் கேட்டால், தே கிலமந்தாக சிரேஷ்ட ஜனசாரா அனுவர்த்தினக கர்மயோகாக
கர்மயோகாத் உத்திதமேனம் திருஷ்டுவா கர்மயோகாத் பிரச்சலித மனசோ பவேயுகு. இதுலேருந்து நழுவறான் பிரச்சலித மனசோ பவேயுகு. அத்த ஸ்ரேஷ்டா ஸ்வயமபி கர்மயோகே திருஷ்டன். அதாவது தனி ஒருவன் தானே என்ன பண்ணுறான், இந்த கர்மயோகத்தில் விடாது செய்கிறவன், சிறப்பாக செய்கிறவன், அதில் ஒரு ஈடுபாடு உடையவன், ஆனால் பற்று இல்லாமல் இருக்கிறான், அவன் என்ன திருஷ்டன் நின்று பண்ணுறானே, அவனுக்கு ஆத்மா யாத்மிய ஞானேன ஆத்மனோ கர்த்திருவம் அனுசந்ததானக. மேலும் கர்மயோக ஏவ ஆத்ம அவலோகேன நிரபேக்ஷ சாதனமிதி தர்ஷயித்வா. அவன் என்ன பண்ணோம், தன்னுடைய முயற்சியினால் அந்த அறிவிலியாக செய்யக்கூடியவரை என்ன செய்யணும், வழிபடுத்தி நேராக்கி தன்னோட கொண்டு வரணும். அதாவது எப்படி கிருஷ்ணவித்து, அதுபோல் தான் அகிருஷ்ணவித்தோ ஜோஷையேத்து. அகிருஷ்ணவித்துன்னு சொன்னால் என்ன, அறிவு குறைவாக இருக்கிறவன் அவன் என்ன பண்ணோம், கிருஷ்ணவித்து சரி பண்ணி அவனோட தன்னை கூட்டிக் கொண்டு வரணும். அதாவது பெரியோர்களை பின்பற்றி நடக்கும் அந்த மந்த அதிகாரிகள் தன்மை என்ன பண்ணுறான், கர்மயோகத்தை விட்டு மேல் சென்று விட்ட சிரேஷ்டனை பார்த்து கர்மயோகத்து நின்று நழுவிய மனமுடையவராக இருப்பார். மேலும் ஆகையினால் சிரேஷ்டன், அதாவது பெருமாள் சொல்கிறது என்ன, கிருஷ்ணவித்து, சிரேஷ்டன் சொன்னால் கிருஷ்ணவித்து நிறைந்த அறிவினன் கர்மயோகத்தில் நின்று ஆத்ம ஞானம் உள்ளபடி பெற்றவனாய் ஆத்மா கர்த்தாவன்று என்பதை இடைவிடாது உணர்பவனாகவும், மேலும் ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு கர்மயோகமே சிறந்த சாதனம் என்றும் பிறர்க்கு காட்டுபவனாய் தானும் இருந்து கொண்டு பிறர்க்கும் காட்டுபவனாய் இருக்க வேண்டும். முழுதும் உணராத அதிகாரிகளை கர்மயோகத்திலும் கூட்டுவிக்க வேண்டும். இது அவனுடைய கடமையாக செய்ய வேண்டும் அப்படின்னு ராமானுஜர் இந்த இடத்துல விரிவாக சொல்லி கொடுக்குறார். அதனால் எப்போவுமே என்ன, கர்மயோகமே சிறந்தது, ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு சிறந்த சாதனம். மேலும் இன்னொன்று நிச்சயதார்த்தியா தூர்த்தம் சாஸ்திர ரக்ஷணம். ஒரு நேரத்தில் பக்தி நன்னா திடப்பட்டுடுத்து இருந்தாலும் அதுக்காக இந்த வேலை செய்ய மாட்டேன், அந்த கர்மாவை செய்ய மாட்டேன்னு இல்லாமல் தொடர்ந்து கர்மாவை செய்துட்டு இருக்கணும். அவனவனுக்கு விதிக்கப்பட்ட வர்ணாசிரமத்திற்கு ஏற்ப செய்யக்கூடிய செயல்களில் மாறுபாடு இல்லாமல் எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தால் அதுவே அடுத்தவர்களுக்கும் நல்ல வழியை காட்டும், தனக்கும் தான் செல்கின்ற பாதையில் இடையூறு இல்லாமல் செல்ல இயலும் அப்படின்றத இங்கே ஆச்சாரியர் சொல்லி கொடுக்குறார். பெருமாள் இதை காட்டி கொடுத்ததை வச்சு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.